அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, எங்கள் அனைவர் மீதும் அல்லாஹு தாலாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த காணொளியை நான் ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட அனைவர்களும், அது சூரியனாக இருக்கலாம், சந்திரனாக இருக்கலாம், அது மலக்குமார்களாக இருக்கலாம், முஸ்லீம்களாக இருக்கலாம், நன்முஸ்லீம்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் என்றோ ஒரு நாள் அந்த மரணத்தை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்று அல் குர்ஆன் எம்மை பார்த்து பணிக்கின்றது. அதாவது குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா ஆத்மாக்களும், எல்லா உயிரினங்களும் என்றோ ஒரு நாள் மரணம் என்று சொல்லக்கூடிய அந்த பானத்தை சுவைத்தே ஆக வேண்டும் என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த உலகத்தில் வாழுகின்றோம். இந்த உலகத்தில் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு சொற்ப காலத்தை தந்திருக்கின்றான். அந்த சொற்ப காலத்தில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் குர்ஆன் ஹதீஸ் எங்களுக்கு தெளிவான முறையில் சொல்லி தந்திருக்கின்றது. வ இன்ன தாரல் ஆஹிரா லஹியல் ஹயவான், அதாவது அல்லாஹ் தாலா சொல்லுகின்றான், மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை இருக்கின்றதே ஆஹிராவுடைய வாழ்க்கை, இதுதான் லஹியல் ஹயவான், இதுதான் உண்மையான வாழ்க்கை என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். ஐனமா தக்கூனு யுதுரிக்குமுல் மௌத் வலவ் குன்னும் ஃபீ புரூஜி முஸையதா, நீங்கள் எங்கிருந்தாலும் மௌத்துக்கு பயந்து உயரமாக உயர்த்தி கட்டப்பட்ட கோட்டையில் இருந்தாலும் உங்களை மரணம் வந்தடையும் என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டினார். எப்போ அஜல் எங்களுக்கு தரப்பட்டதோ அந்த அஜலில் எங்களுடைய உயிர்கள் கைப்பற்றப்படும். அது கோடான கோடி மக்கள் எங்களை புடைசூழ இருந்தாலும், எத்தனையோ டாக்டர்கள் எங்களை புடைசூழ இருந்தாலும், எங்களுக்கு தரப்பட்ட எழுதப்பட்ட அஜல் வந்து விட்டதென்றால் எங்களுடைய உயிரை இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நிச்சயமாக கைப்பற்றுவார்கள் என்பதில் இரண்டாம் கருத்துக்கு இடமில்லை. இதா ஜா அஜலுஹும் லா யஸ்தகிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன், அதாவது உங்களுடைய தவணை வந்து விட்டதென்றால் ஒரு நேரம் முற்படுத்தப்படவும் மாட்டாது, ஒரு நேரம் பிற்படுத்தப்படவும் மாட்டாது என்பதை அல் குர்ஆனுடைய வசனம் எங்களை பார்த்து சொல்லுகின்றது. நாங்கள் மௌத் என்று சொல்லுகின்றோமே, மௌத் என்றால் என்ன? அன்புக்குரிய சகோதரர்களே, மௌத் என்றால் அதற்குரிய விளக்கத்தை இமாம்கள் சொல்லும் பொழுதோ, இன்திகாலு ஹயாத்தின் இலா ஹயாத்தின் உஃப்ரா, அதாவது ஒரு வாழ்க்கையிலிருந்து இன்னொரு வாழ்க்கைக்கு திரும்புவதுதான் மௌத் என்ற சொல்லுக்குரிய அர்த்தத்தை கொடுக்கின்றார்கள். அதாவது இந்த உலக வாழ்க்கையிலிருந்து நாங்கள் வேறு ஒரு வாழ்க்கைக்கு திரும்புவதுதான் மௌத் என்பதற்குரிய அர்த்தத்தை கொடுக்கின்றார்கள். நாங்கள் இன்றைய காலத்தில் திடீர் மரணங்கள் எல்லாம் கேள்விப்படுகின்றோம். எங்களோடு இருந்தவர்கள், எங்களோடு நன்றாக பழகியவர்கள், எங்களோடு சுகதுக்கங்களில் கலந்து கொண்டவர்கள் திடீர் என்ற மரணத்தை கேள்விப்படுகின்றோம். இந்த 3 சம்பவத்துக்காக அளித்த இந்த தலைப்பை நான் தெரிவு செய்திருக்கின்றேன். அதாவது எங்களுக்கு தெரியும், இந்த 2025ஆம் ஆண்டு மெட்ஸ் எழுதிய, அதாவது மெட்ஸ் எழுதிய ஒரு மாணவன், யாழ்ப்பாணம் அல்லது கிளிநொச்சியைச் சேர்ந்த ஒரு மாணவன் 3A எடுத்திருக்கின்றார். 3A எடுத்து அவருக்கு யூனிவர்சிட்டி, அதாவது பல்கலைக்கழக தெரிவு கிடைத்திருக்கின்றது. எவ்வளவு சந்தோஷத்தோட, எவ்வளோ ஆனந்தத்தோட அந்த மாணவன் இருந்திருப்பான். அந்த மாணவனுடைய பெற்றோர்கள் எதிர்காலத்தில் என்னுடைய மகன் ஒரு இன்ஜினியராகி வந்து விட்டால் எங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லை, கை நிறைய சம்பாதித்து தருவான், அவனுடைய வாழ்க்கை நன்றாக ஓடும் என்ற எத்தனையோ பல கனவுகளை அவருடைய பெற்றோர்கள் கண்டிருப்பார்கள். அந்த மாணவனும் கண்டிருப்பான். ஆனால் ரிசல்ட்ஸ் வந்து சில நாட்களுக்கு பின்னாலே காய்ச்சல் ஏற்படுகின்றது, வைத்தியசாலையில் அட்மிட் பண்ணப்படுகின்றான், அவன் மரணத்தை தழுவுகின்றான். இப்படியான கவலையான சம்பவங்களை நாங்கள் அன்றாடம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அதே போல் எங்களுக்கு தெரியும், எங்களுடைய பகுதியில்
வாழ்ந்த எங்களுடைய ஒரு மூத்த ஆலிம், எங்களுடைய சகோதரர், எங்களுடைய கெக்கிராவ பகுதியைச் சேர்ந்த ஒரு ஆலிம். உண்மையிலே அவருடைய இழப்பு ஒரு பெரிய ஒரு இழப்பாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்ற சமூகத்துக்கும், கெக்கிராவை பகுதி மக்களுக்கும், கெக்கிராவை பகுதி உலமாக்களுக்கும் ஒரு பெரிய ஒரு இழப்பாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த அளவுக்கு என்றால், சின்ன பிள்ளைகளோடும் அன்பாக, பண்பாக, பாசமாக பேசக்கூடிய ஒருவர். அதே போல் மூத்த ஆலிம் என்று பார்க்காமல் சிறிய ஆலிம்களை கண்டாலும், ஹதரத் எப்படி சுகமாயிக்கிறீங்களா, என்ன செய்தி, என்ன நிலைப்பாடு, என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க, அழகாக எவ்வளவுதான் அஹ்லாக்கை பயன்படுத்த முடியும், அஹ்லாக்கை பேச முடியுமோ அந்த அளவுக்கு அஹ்லாக்காக பேசி ஒரு மனிதர். அதிகமான மக்கள் கலந்து கொண்டார்கள். இதற்கு முன்னாலும் அவரை பற்றி ஒரு வீடியோ நான் பதிவிட்டிருந்தேன். எந்த அளவுக்கு என்றால், கெக்கிராவை பகுதியில் ஒரு கிராமத்தில் ஜும்மாவை நடத்திவிட்டு அவருடைய மகள் பல்கலைக்கழகத்திலிருந்து பக்கத்து கிராமத்துக்கு வந்து அந்த கிராமத்திலே அந்த வீட்டிலே இருந்து கொண்டிருந்தால், வாப்பா வரும் வரையில் வாப்பாவை அவளோடு பார்த்து கொண்டிருந்த சகோதரி வாப்பா வருகின்றார். வாப்பா வந்து அந்த மகளை அப்படியே தன்னுடைய ஊருக்கு அழைத்து செல்கின்றார். கணியத்துக்குரிய சகோதரர்களை அழைத்து சென்று வீட்டிலே அப்படியே விட்டு என்ன செய்கின்றார், அவர் அசர் தொழுகைக்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு செல்லுகின்றார். பக்கத்தில் வீடு, பக்கத்தில் பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலில் ஃபேஷ் இமாமாக கடமை புரியக்கூடிய ஒரு அசர் தொழுகை இமாஜமாத்தாக நடாத்தி முடித்துவிட்டு வீட்டுக்கு வருகின்றார். வந்து உறங்குகின்றார். உறங்கியவர் அப்படியே மரணமடைகின்றார். அல்லாஹ் அவருடைய உயிரை கைப்பற்றி விடுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, யாருமே நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள். ஜும்மா ஓதியவர், மகளை அழைத்து வந்தவர், அசருடைய தொழுகை தொழுதவர். அரை மணித்தியாலத்தில் கேள்விப்படுகின்றோம், அக்காட்டு தீ போல பரவிய ஒன்றுதான், இன்னார் வஃபாத்தாகிவிட்டார், அப்துல் வாஹித் ஹசரத் வஃபாத்தாகிவிட்டார், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். என்னதான் செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாஹுடைய ஏற்பாடு, அல்லாஹுடைய அஜல், அல்லாஹுடைய தக்தீர் அதுவாக இருந்தால் எங்களால் யாருக்கும் அந்த தக்தீரை மாற்ற முடியாது, எங்களால் யாருக்கும் அந்த அஜலை மாற்ற முடியாது, எங்களால் யாருக்கும் அந்த கதா கதரை மாற்ற முடியாது. கண்ணியத்துக்குரியவர்களே, மௌத்தாகியது அந்த மரண செய்தி காட்டு தீ போல பரவியது. முழு இலங்கையிலிருந்தும், முழு கெக்கிராவை கிராமங்களிலிருந்தும், கெக்கிராவுக்கு எல்லா கிராமங்களிலிருந்தும் மக்கள் சாரியாக கவலையோடும் கண்ணீரோடும் வந்து பார்த்த ஜனாசாவில் கலந்து கொண்ட காட்சிகளை பார்த்தோம். அதாவது அழாத மக்களே இல்லை, கண்ணீர் வடிக்காத மக்களே இல்லை அந்த இடத்தில். அந்த அளவுக்கு கவலையோடும் கண்ணீரோடும் மக்கள் என்ன செய்தார்கள், அவரை வழி அனுப்பி வைத்தார்கள். நானும் அந்த ஜனாசாவில் இறுதி வரை கலந்து கொண்டேன். உண்மையிலே என்னுடைய நெருங்கி பழகிய ஒருவர் வஃபாத்தாகியது போன்றோ, என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறவு வஃபாத்தாகியது போன்ற ஒரு ஃபீலிங், உணர்வு தான் என்னிடத்தில் இருந்தது. அந்த அளவுக்கு சிறந்த ஒரு மனிதர், அஹ்லாக்காக பேசக்கூடிய ஒரு மனிதர். பள்ளி வாயிலில் கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு மேலே என்று நினைக்கின்றேன். அவருடைய சொந்த ஊரான அந்த பமுனுகமி சலாம் ஜும்மா பள்ளி வாசலில் கிட்டத்தட்ட 25 வருடங்கள் கடமை செய்த ஃபேஷ் இமாமாக கடமை செய்த ஒருவர் தான் அவர். சின்ன சம்பளம், மிகவும் குறுகிய ஒரு சம்பளம், மிகவும் சொற்ப ஒரு சம்பளத்துக்கு வேலை செய்தவர். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைய அந்த அவருடைய 2 பிள்ளைகள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே தாயையும் இழந்து தந்தையையும் இழந்து பிள்ளைகள் இருவரும் மாத்திரம் உறவினர்களோடு, ஒரு மகள் ஒரு மகன், இப்படியான ஒரு போலியான உலகத்துடைய வாழ்க்கையில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவரை பொறுத்தவரையில் உண்மையிலே அவர் சொர்க்கவாதி என்று நாங்கள் சொல்லுகின்றோம். எந்த அளவுக்கு என்றால், இதார் ஆயத்துமுர் ரஜுல ஃபஷ்ஹது லஹு பில் ஈமான். நீங்கள் ஒரு மனுஷனத்துடன் நீங்கள் பள்ளி வாயிலுக்கு போய் வருவதை கண்டால் அவர் ஒரு ஈமான்தார் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். ஹமாமத்துல் மஸ்ஜிதாகத்தான் இருந்தார். அவர் ஒரு பள்ளி புறாவாக இருந்தார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த அளவுக்கு பள்ளியை துப்புரவு செய்யக்கூடிய வேலைகள், அதே போன்று மலசல கூடங்களை துப்புரவு செய்யக்கூடிய வேலைகள், எல்லா வேலைகளையும் பார்த்தவர் இவர்தான் கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு மேலாக. அப்படி என்றால் நிச்சயமாக அல்லாஹ் சுவனத்தை கொடுப்பான் என்பதில் இரண்டாம் கருத்துக்கு இடமில்லை.
முழு மக்களுடைய ஆண்கள் பெண்கள் மண் எறிந்தாலும் கூடாது, அந்த அளவுக்கு ஆண்கள் பெண்கள் அந்த ஜனாசாவில் இறுதி நல்லடக்கத்தில் அவர் கலந்து கொண்டார்கள். அன்புக்குரியவர்களே, இப்படியான ஜனாசாக்களாகத்தான் நாங்களும் இருக்க வேண்டும். இப்படி எல்லா மக்களும் எங்களை பற்றி பேச வேண்டும். இவர் மௌத்தாகிவிட்டாரே, இவர் இன்னும் கொஞ்சம் காலம் உலகத்தில் இருந்திருக்கணும், இவர் கொஞ்ச காலம் இந்த ஊரில் இருந்திருக்கணும் என்று மக்கள் கவலைப்படக்கூடிய அளவோ, மக்கள் ஆதங்கப்படக்கூடிய அளவோ நாங்கள் உலகத்தில் வாழ்ந்து மரணிக்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹும் விரும்புகின்றான். முதுகுரு மஹாசின மௌத்தாக்கும், நீங்கள் உங்களுடைய மரணித்தவருடைய நல்ல விடயங்களை பற்றி ஞாபகப்படுத்துங்கள் என்று ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நாங்கள் முஸ்தரீஹாக இருக்க வேண்டுமா, முஸ்தராஹ் மின்ஹாக இருக்க வேண்டுமா? 2 ஜனாசாக்கள் போகின்றது. ரசூலுல்லாஹ் ஒருவருக்கு முஸ்தரீஹ் என்று சொல்லுகின்றார், இன்னொருவரை பார்த்து, இன்னொரு ஜனாசாவை பார்த்து முஸ்தராஹ் மின்ஹு என்று சொல்லுகின்றார். நாங்கள் முஸ்தரீஹாகத்தானே இருக்க வேண்டும், முஸ்தராஹ் மின்ஹுவாக இருக்கக்கூடாது. கணித்துக்குரிய சகோதரர்களே, அதே போல் இன்னும் ஒரு பிரபல யூடியூபர், மலேசியாவைச் சேர்ந்த ஒரு யூடியூபர், ஒரு சகோதரர், அவர் இந்தியாவை பிறப்பிடமாக கொண்டவர். மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, இந்தோனேசியா, வியட்நாம் இது போன்ற எங்களுடைய நாட்டுக்கும் வந்திருக்கின்றார். ஒரு யூடியூபுக்காக வேண்டி, காட்சிகளை எடுப்பதற்காக வேண்டி பல நாடுகளுக்கு அவர் சென்றிருக்கின்றார். அவருடைய தொழிலே அந்த யூடியூப்பில் தான் அவருக்கு என்ன செய்யும், வருமானங்கள் வந்து கொண்டிருக்கும். மனைவி மக்களுக்கு என்ன செய்யும், மனைவியும் 2 பிள்ளை, ஒரு ஆண் மகன், ஒரு ஆண் பெண் மகள், 3 பேருக்கும் டிக்கெட் போட்டிருக்கின்றார் இந்தியாவிலிருந்து மலேசியாவுக்கு அடுத்த கிழமை வருவதற்கு. கணித்துக்குரியவர்களே, திடீரென உண்மையிலே அதுவும் இந்த அப்துல் வாஹித் ஹசரத் போன்ற ஒரு செய்தி தான். காட்டு தீ போன்ற ஒரு பரவியது. எனக்கும் மெசேஜ் குறுந்தகவல் வந்தடைந்தது, இன்னார் மௌத்தாகி விட்டார் என்று. நானும் அவரோடு நெருங்கி பழகி ஒருத்தன், உண்மையிலே இளம் வயது ஒரு வாலிபர். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, என்ன செய்ய, எல்லாம் இறைவனுடைய விதி. மனைவி பிள்ளைகளுக்கு டிக்கெட் போட்டவர், மனைவி பிள்ளைகளுக்கு வர முடியவில்லை, அந்த டிக்கெட் பெண்டிங். அப்போ ஜனாசாவுக்குத்தான் அவர்கள் வரவழைக்கப்பட்டார்கள். ஜனாசாவுக்கு வரவழைக்கப்பட்டு மலேசியாவிலே அவருடைய ஜனாசா நல்லடக்கம் செய்யப்பட்டது. அவருடைய ஆதரவாளர்கள், அவரை தெரிந்தவர்கள் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கின்றார்கள். எல்லோரும் கவலையோடும் கண்ணீரோடும் கம்பளையுமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு திடீர் மரணங்களை எல்லாம் நாங்கள் கேள்விப்படுகின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியான திடீர் மரணங்கள் வருவதற்கு முன்னால் நாங்கள் எங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். நாங்கள் எங்களை இபாதத்துக்களில் அல்லாஹோடு உள்ள தொடர்பை நாங்கள் உருவாக்கி கொள்வதற்கு ரபுல் ஆலமீன் அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த காணொளியை நிறைவு கொண்டு வருகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.